ரோமர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் நான் வாசிக்கிறேன். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விலக பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நீதிமானுக்கு யாருமே துணையா நிற்க மாட்டாங்க. ஏன்னா நீதிமான் தன்னுடைய சொந்தம் பந்தம், இவங்க தெரிந்தவங்க இவங்க தெரியாதவங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எது நீதியோ அதன்படிதான் அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, நடந்துக்குவாங்க. அதனால ஸ்தோத்திரம், நீதிமானாக யாராவது வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களை நேசிப்பவர்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. அவரை வெறுக்கிறவர்கள் ரொம்ப அநேக பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு உள்ள கொண்டுட்டு வந்துடுச்சுன்னா, இது நம்ம பொருள் இல்லை, இது அடுத்தவங்க பொருள் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த பிள்ளைகிட்ட வாங்கி அவங்க கிட்ட போய் கொடுத்தோம்னா பிள்ளை நம்மளை நேசிக்குமா? பிள்ளை நம்மளை என்ன செய்யாது, நேசிக்காது. அல்லேலூயா. அதே போல நல்லவனுக்காக ஒருவன் என்ன செய்யலாம், மறிக்கலாம். ஆனா நம்ம பாவியா இருக்கும் பொழுது நமக்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், மறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பாவிகளை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. பாவிகளை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சேர்த்துக்கவே மாட்டாங்க. இல்லாதவர்களை, எளியோர்களை, கஷ்டப்படுறவங்களை, வேதனைப்படுறவங்கள யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க தானே? சேர்த்துக்க மாட்டாங்களா? இல்லை சேர்த்துக்குவாங்க? சேர்த்துக்க மாட்டாங்க தானே? இப்ப நம்மளையெல்லாம் அப்படி ஒதுக்குனதுனால தானே நம்ம ஆளுநர் சேர்த்துக்கிட்டாரு. எனக்கு ஒரு ஆமைன்னு சொல்லல, ஒண்ணு சொல்லுங்க. நம்ம எல்லாம் அப்படி ஒதுக்குனதுனாலதான் இயேசு வந்து நம்ம என்ன செய்து கொண்டார், சேர்த்து கொண்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னை தேவன் என்ன செய்து கொண்டார், சேர்த்து கொண்டார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. சரி, நீங்க எத்தனை இல்லாதவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள்? இயேசு இல்லாதவர்களை சேர்த்துக் கொண்டார். இந்த உலகத்துல இவங்களோடலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. சொந்த பந்தங்கள் தான். அச்சிச்சு இவனை பார்த்துட்டோம்னா இவன் எதையாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பானே, அதை கூட இதை கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி என்ன செஞ்சிடுவோம், போயிடுவோம். அப்பதான் செல்லை எடுத்து போன் வர மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருவோம், காதல வச்சு அப்படி கவனிக்காத மாதிரி போயிடுறது. கேட்டோம்னா ஒரு போன் வந்துருச்சுப்பா, நான் என்ன செய்யறேன், கவனிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா நம்ம யாரும் சேர்த்து கொண்டார். ஆனா நாம் எத்தனை இல்லாதவர்கள், எளிமையா இருக்கிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள் சேர்த்து கொண்டோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாம் இருக்கிறவங்க கிட்டதான் போய் சேருவோம் இல்லையா? இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சேர மாட்டோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் சேர்த்தார். இல்லாத, நம்ம எதுவுமே இல்லாத பொழுதுதான், சொந்த பந்தங்களே நம்மளை ஒதுக்கி வைக்கும் போதுதான் தேவன் நம்ம என்ன செய்து வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். பிரயோஜனம் இல்லாதவன், இவனால எதுவுமே நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு விலகி போனவர்கள் மத்தியில் தேவன் நம்மளை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அந்த நிலைமையில இருந்து தேவன் என்னை சேர்த்திருக்கிறார் என்றால், அதே நிலைமையில யாரையாவது பார்த்தோம்னா அவங்கள விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் விலகக்கூடாது. போய் அவங்க கிட்ட சேர்த்துக்கணும். பயப்படாதீங்க, நான் இப்படிதான் இருந்தேன், இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது, ஆனா என் ஆண்டவரை நான் நம்பி போனேன், அவர் என்னை என்ன செய்து கொண்டார், சேர்த்து கொண்டார், எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நல்லபடியா வச்சிருக்காருங்க. என் கார் இருக்கோ பங்களா இருக்கோ அதெல்லாம் இல்லை, ஆனா காலையில எழுந்திருக்கும் போது சந்தோஷமா இருக்கிறேன். அந்த நாள் முழுவதும் எனக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமா இருக்கு. இருக்கோ இல்லையோ, ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற சமாதானத்துக்கு என்ன இல்லை, குறையவே இல்லை. அல்லேலூயா. ஆனா இப்ப இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இருக்கிறவர்கள் தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் சரியா பண்ணல, கொஞ்சம் நீட்டா இல்லை அப்படின்னா அவங்க பக்கத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க தான். அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, வெளிநாட்டுல இருந்து வந்தது மாதிரி போட்டு சட்டெல்லாம் போட்டு டை போட்டு அப்படி 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா தான் நமக்கு வந்து பிரைஸ் கார்டு சொல்லி கையை என்ன செய்வாங்க,
அவங்க கிட்ட எல்லாம் கையே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. வேணாம். இல்லாதவர்களை தான் தேவன் தேடினா நானும் யாரை தான் தேடி போகணும்? இல்லாதவர்களை தேடி தான் போகணும். ஒண்ணு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க, நாம் நீதிமானாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை நேசிக்கவில்லை. நாம் நல்லவனாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை நேசிக்கவில்லை. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். நாம் பாவின்னு யாரெல்லாம் தன்னை ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் பக்கத்துல இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் நீதிமான், நான் எந்த பாவமும் செய்யல, நான் யாரு கெட்டு போகணும்னு நான் நினைக்கல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க பக்கத்துல தேவன் இருக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க என்ன பாவிகளோடு போய் உட்காருறீங்க, பாவிகளோடு போய் அவங்க வீட்டுல போய் நீங்க என்ன செய்றீங்க, போஜனம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், நான் நீதிமானுக்காக வரல, நான் பாவிகளுக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் பாவின்னு பிரதான பாவியா இருக்கிறேன்னு நம்ம சொல்லும் பொழுது தேவன் நம்ம பக்கத்திலே இருப்பார். அல்லேலூயா. நமக்காக அவர் சில காரியங்களை செய்வார். என் பிள்ளைனால முடியல, நான் என்ன செஞ்சுக்கிட்டான், ஒத்துக்கிட்டான், அவனால முடியாது, அவனுக்கு வேண்டியதெல்லாம் யார் தான் செய்யணும், நான் தான் செய்யணும்னு அவர் இறைவன் என்ன செய்வார். அல்லேலூயா. நம்ம பாவின்னு நம்ம என்ன செய்யணும், ஒத்துக்கணும். அடுத்தது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒருபோதும் விசுவாசம் இல்லாத வார்த்தையை சொல்லக்கூடாது. என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, ஆனா என் தேவன் என் நிலைமை என்ன செய்வார், மாற்றுவார். நான் இப்ப பலவீனத்தோடு இருக்கிறேன், என் தேவன் எனக்கு என்ன செய்வார், பலனை கொடுப்பார். நான் இப்ப கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் என் தேவன் என்னை கடன் கொடுக்கத்தக்கதாக உயர்த்துவார். அல்லேலூயா. நான் யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் நீங்க எல்லாரும் என் பக்கத்துல வரும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய நாவில் இருந்து பிறக்கிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன வார்த்தை சொன்னோமோ அதுவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதமா கிடைக்கும். அதற்கான ஐஸ்வர்யத்தை நம்மால் என்ன செய்ய முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்ம அங்கே தேவனிடத்திலிருந்து வார்த்தை கடந்து வரும் பொழுது யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறார். அப்ப நம்மை அவர் சேர்த்திருந்தார் என்றால் நம்மை அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளை அவர் என்ன செய்து வருவார். தேவனே நம்ம நினைத்திருந்தார் என்றால் நம்மை உருவாக்க, நம்மளை ஆசீர்வதிக்க, நம்முடைய பலவீனத்தை மாற்றுவதற்கு தானே அவர் நினைத்திருப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தை எல்லாம் என்னால முடியாது, என்னால செய்ய முடியல, இதையெல்லாம் எனக்கு பண்ண வராது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இல்ல, என்னால முடியும், நான் பண்ணின கர்த்தர் அதுக்கு எனக்கு என்ன செய்வார், பலனை கொடுப்பார், அவர் எனக்கு உதவி பாராட்டுவார் அப்படின்னு நம்ம விசுவாசமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, எனக்கு தலைவலியா இருக்குதா, எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார். என்னால எழுந்து நிற்க முடியல, எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார், சுகம் கொடுப்பார். என்னத்த அதான் ஜெபம் பண்ண ஒன்னும் காணாம அப்படி சொன்னா என்ன நடக்காது, சுகம் கிடைக்காது. நம்ம ஆண்டவரே நீங்க எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறீன்னு சொல்லும் போதுதான் அவரிடத்திலிருந்து வல்லமை என்ன செஞ்சுட்டு வரும், புறப்பட்டு வரும். அல்லேலூயா. ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எந்த அற்புதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நேற்றைய தினத்துல ஜெபிக்கும் பொழுது, அப்படி ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு கிரியைக்கு தக்கதான பலன் நமக்கு திரும்ப என்ன செய்யும், கிடைக்கும்னு ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்ப சில பேர் அல்லேலூயா ஆமென்னு சொன்னாங்க இல்லையா. எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நம்ம செய்கிற செயலுக்கும் நம்ம பேசுற பேச்சுக்கும் திரும்பி பலன் உண்டு. அப்படின்னா நமக்கு பயம்தான் வரணும், அல்லேலூயா சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்துல தெரியாம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சு ஒரு காரியத்தை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் நிச்சயமா நம்மளுக்கு வரும். ஏதோ ஒரு வார்த்தைய நம்ம விசுவாசம் இல்லாமல் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் நமக்கு திரும்ப என்ன செய்யும், வருங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும்.
விவசாயி விதைக்கிறாங்க, மழை இல்லைன்னா அந்த விதை என்ன செஞ்சிடும்? தரிசா போயிடும், பலனை கொடுக்காது. ஆனா நம்ம விதைக்கிற விதை பலன் கொடுக்காமல் போகாது. அல்லேலூயா. திரும்ப நிச்சயமா கொடுக்கும். அப்ப நம்ம விதைக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை விதைக்கிறோங்கிறத கவனிச்சுக்கணும். நல்ல காரியத்தை விதைத்தோம்னா நல்ல கனியை நம்மளால என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். தவறான காரியத்தை விதைச்சோம்னா தவறானதை அறுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. அது நம்மளை விட்டு போகாது. எப்படியும் அதை நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பழக்கம் எல்லாம் உடனே வருமானு கேட்டா உடனே வராது. அனுதினமும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? பழகிக்கிட்டே இருக்கணும். காலையில இருந்தது சில சூழ்நிலைகள் அப்படி நடக்கும். விசுவாசம் இல்லாத வார்த்தையில பேசுகிற சூழ்நிலை தான் நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். அந்த நேரத்துல தப்பி பேசினாலும் உடனடியா மனம் திரும்பி இல்ல ஆண்டவருக்கு என் நிலைமை என்ன செய்வார்? மாற்றுவார். அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தை விசுவாசம் இல்லாமல் பேசினால் 10 வார்த்தை விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாயின் பலனால் அவனவன் என்ன செய்வான்? திருப்தி அவன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம நாவல இருந்து பிறக்கிற வார்த்தைகள் யாராவது ஒருத்தவங்க முடியாதவங்களை போய் நீங்க பார்க்க போறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? சரி பண்ணிடுவார். உங்களை ஆண்டவர் உங்க நிலைமை அவர் என்ன செய்வார்? மாற்றுவார். நீங்க நம்புங்க அப்படின்னு விசுவாசமா சொன்னோம்னா நம்ம என்ன சொன்னோமோ அதை அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிடும்? அப்படியே நிறைவேறணும். அல்லேலூயா. நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சுங்க என் வாழ்க்கையில அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம யாருடைய வார்த்தை தான் சொல்லியிருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கணுமே. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்படின்னா நம்ம நாவுல விசுவாசமான வார்த்தைகள் பேசினால் விசுவாசமான கிரியைகள் நம்ம இடத்துல காணப்படும். அவிசுவாசமாக நம்ம பேசணும்னா அவிசுவாசமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? காணப்படும். அல்லேலூயா. முதலில் நான் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்குவேன், நான் இந்த வேதத்தை வாசிப்பேன், நான் சபையில எந்த வசனம் சொல்றாங்களோ உடனடியே நான் எடுத்து என்ன செய்வேன்? வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாவில் அறிக்கை பண்ணினால் அதற்காக என்ன செய்யணும்? வேதத்தை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? வாசித்து பழகணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்க நம்ம என்ன செய்வோம்? முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்யும் பொழுது நம்ம என்ன அறிக்கை பண்ணணுமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். நம்ம டக்கு சொன்ன உடனே டக்குன்னு எடுத்து நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். இந்த மாதிரி நீங்க வாசிங்க அப்படி அல்ல. இங்க இருந்து இந்த அதிகாரத்துல இத்தனை வசனத்தை வாசிங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் எடுத்து சண்டை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? வாசிப்பீங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம முதலில் நாவில் அறிக்கை பண்ணினால்தான் நல்ல காரியத்தை நம்ம செய்ய முடியும். நல்ல விஷயத்தை அறிக்கை பண்ணினால் நல்ல விஷயத்தை நம்ம செய்ய முடியும். கெட்ட விஷயத்தை நம்ம அறிக்கை பண்ணணும்னா கெட்ட விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்? செய்வோம். அல்லேலூயா. அப்ப இந்த செயல் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் நம்ம நாவுல என்ன பேசுறோம்? இருதயத்தை விரைவினால் வா என்ன செய்யும்? பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இருதயத்துல நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறீங்களோ அதுதான் உங்க நாவுல இருந்து பிறக்கும். எந்த வார்த்தை உங்க நாவுல இருந்து பிறகுதோ அதை தான் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாவுல ஒண்ணு சொல்றதும் இருதயத்துல ஒண்ணு நினைக்கிறதும் கர்த்தருக்கு பிரியமா நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நம்ம இருதயத்துல நான் கர்த்தருக்கு பிரியமா நான் என்ன செய்யணும்? வாழணும்னு நினைத்தால் அந்த வாழ வேண்டும் என்பதற்கான வார்த்தையை தான் நம்ம அறிக்கை பண்ணுவோம். அறிக்கை பண்ணனா அதற்கேற்ற கிரியைகளை தான் நம்ம செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அதற்கான பலனை நம்மால் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இருதயத்துல நம்ம நினைக்கணும், நான் இந்த காரியத்தை கர்த்தருக்கு பிரியமா செய்யணும். நீங்க நினைச்சு பாருங்களேன். நீங்க அறிக்கை பண்றது எல்லாம்
அது விசுவாசமான வார்த்தைகளா தான் இருக்கும். அந்த விசுவாசமான வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கொண்டுட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணாங்க ஊழியக்காரர்கிட்ட. அரை மணி நேரத்துக்கு மேல அவர் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் முடிச்சதுக்கு பிறகு, அம்மா உங்க பையனுக்கு அந்த குடிப்பழக்கத்துல நிலம் கிடைச்சிடும், விடுதலை கிடைச்சிடும்னு சொல்ல உடனே அந்த அம்மா ஆமே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, என்னத்த ஆக போகுதுன்னு சொன்னாங்க, என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகள் நம்மளுடைய நாவலுக்கு வரணும்னா அந்த வார்த்தைகள் முதல்ல எங்கே இருக்கணும், உள்ளத்துக்குள்ள இருக்கணும், இருதயத்துக்குள்ள இருக்கணும். நான் கர்த்தருக்கு பிரியமா வாழணும், கர்த்தருக்காக ஒவ்வொரு காரியத்தை செய்யணும்னு நம்ம இருதயத்துல நினைத்தோம்னா வாய் அதை பேசும். வாய் பேசினா நம்முடைய கரங்கள், நம்முடைய செயற்பாடுகள் எல்லாம் என்ன பேசணுமோ அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இருதயத்துல நினைத்தோம்னா தடைகள் நம்மளுக்கு வராது. நான் சர்ச்சுக்கு போகணும், நான் என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கல, சனிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான வருமானம் கிடைக்கும். அல்லேலூயா. இல்ல திங்கக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான வருமானம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா சர்ச்சுக்கு போகணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு இல்லைன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சபைக்குள்ளாக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த இருதய வாஞ்சி நமக்கு இருந்தாதான். அப்ப தேவனை விட்டு நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கூட நம்ம அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் தேவன் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். இல்லாத கூடாது தேவையில்லாத காரியத்துக்குலாம் நம்ம போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செலவழிக்கிறது மாதிரியா ஒரு சூழ்நிலைக்குள்ள தேவன் நம்ம என்ன செய்து விடுவார், நடத்தி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்துல விசுவாசம் இருக்கணும், நாவல அறிக்கை பண்ணணும். அப்பொழுது உங்களுடைய செயல்கள் நீங்க என்ன அறிக்கை பண்ணுவீங்களோ அதன்படியே என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா. இப்போ லூக்கா 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 32ல இருந்து நான் வாசிக்கிறேன். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவருடைய கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எதிரேயும் எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த கவுனிங்க, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்னைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தவா ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? நீ வரும்பொழுது நினைத்தருளும், நீ வரும்பொழுது நினைத்தருளும் அப்படின்னு யார் சொல்றா? ஒரு கள்ளன் சொல்லுகிறான். அந்த கள்ளன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் சொல்லியிருக்கிறான் தெரியுமா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்று, நீதிமான் என்று, ரட்சகர் என்று, தேவன் என்று ஒருவரும் என்ன செய்யல, அறிக்கை பண்ணல. எல்லாருமே அவர் என்ன செய்யறாங்க, பரிகாசம் பண்றாங்க. தேவாலயத்தை எடுத்து 3 நாளே கட்டுவேன்னு நீ சொல்லல, இப்ப உடனே நீ என்ன செய்து கொள், ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பரிகாசம் பண்றாங்க, அவரை இகழ்றாங்க.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கள்ளன் என்ன சொல்றான், நீ வரும் பொழுது என்னை நீ என்ன செய்யும், நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. இது ரொம்ப சின்ன வார்த்தையா இருக்குதானே? நீ வரும் பொழுது என்னை என்ன செய்யும், நினைத்தருளும். இது பெரிய வார்த்தையா இருக்கா? கவனிக்கிறீங்களா? நான் சொல்ற வார்த்தையினால என்ன இருக்குது, நான் சொல்ற வார்த்தையினால என்ன நடக்க போகுது, நான் சொல்ற வார்த்தையினால இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்காம நம்ம சட்டுன்னு என்ன செஞ்சிடும், பேசிடும் இல்லையா? இந்த வார்த்தை எந்த அளவுக்கு மற்றவர்களை காயப்படுத்தும், இந்த வார்த்தை எந்த அளவுக்கு மற்றவர்களை உடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளாமல் நம்ம பாட்டுக்குள்ள நம்மளுக்கு இஷ்டமானபடி நம்ம என்ன செஞ்சிடும், பேசி விடுறோம். ஆனா தன்னுடைய வார்த்தையினால் பரதேசியில் ஒரு கள்ளன் பிரவேசித்தான். அல்லேலூயா. அவன் சொல்றான், நீ வரும் பொழுது என்னை நினைத்தருளும். இந்த வார்த்தையில இந்த சுவிசேஷம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இந்த வார்த்தையில சுவிசேஷம் ஃபுல்லா என்ன செஞ்சிச்சு, முடிந்தது. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மேசியா என்று யாருமே நம்பவில்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்று யாரும் என்ன செய்யல, நம்பல. அவர் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு பாவிகளுக்காக மறிப்பதற்காகத்தான் இந்த பூலத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை யாரும் என்ன செய்யல, விசுவாசிகளை நம்பல. ஆனா இந்த கள்ளன் விசுவாசித்து நம்பினதுனால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவன் என்ன செய்யறான், சொல்றான், நீ வரும் பொழுது நினைத்தருளும். என்னை என்ன செய்யணும், நினைக்கிறோம். அப்படின்னா நீங்க இப்ப வந்தது எதுக்காக எனக்கு தெரியும், நீங்க ஏன் இப்படி சிலுவையில தொங்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் நான் என்ன செய்யறேன், நம்புறேன். அதனால நீங்க மறுபடியும் என்ன செய்வீங்க, வருவீங்க. நீங்க வரும் பொழுது என்னை என்ன செய்து கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் மறிக்க போறான். அவனும் சிலுவையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இயேசு மறித்ததற்கு பின்பு அவனும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருவான், மறித்துடுவான் தானே. ஆனா அந்த மரண தருவாயில இருக்கும் பொழுது இவன் இப்படி ஒரு அறிக்கை செய்து தன்னுடைய ஆத்மாவை பரதேசுக்கு தப்பி வைத்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாமும் நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை பாதாளத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். ஆனா நமக்கு தெரியும், நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நமக்கு தெரியும். ஆனாலும் தெரிந்தும் கூட நம்ம அதே வார்த்தை தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் வரும் பொழுது என்னை என்ன செய்து கொள்வார், தம் பக்கமாக சேர்த்துக் கொள்வார் என்று விசுவாசிக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கள்ளன் ஒரே வார்த்தையில தேவனுடைய வாழ்க்கையை எல்லாம் சொல்லிட்டான். அவர் அங்கிருந்து இறங்கி வந்தது, ஞானசானம் எடுத்தது, அற்புதம் செஞ்சது, சில பேரை கடிந்து கொண்டது, சில பேருக்கு புத்திர மாதிரி பேசுறது, எல்லாவற்றையும் அவன் இந்த ஒரே வார்த்தையை என்ன செஞ்சிட்டான், அறிக்கை பண்ணிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் யாருமே நம்பாத போது அவன் இயேசுவை என்ன செய்திருக்கிறான், நம்பி இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மையும் அப்படிதான் எல்லாரும் ஒதுக்கின போது தேவன் நம்மை தேடி வந்தார். அப்ப அந்த நிலைமையில மற்றவர்கள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சு போகணும், தேடி போகணும். நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி தெரிந்தார், நம்ம சுற்றி தெரிகிறோமா, கவனிக்கிறீங்களா? அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது வருகிறதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாரு, அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட என்ன செய்யுது வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாருல, வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொல்றாரு, நான் நிர்வாணம் இருப்பதனால் உங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், என்னை ஒழித்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ நிர்வாணியாக இருக்கிறாய் என்று உனக்கு யார் சொன்னான், நான் புசிக்க கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு கேட்கிறார். நான் புசிக்கல, என்னோடு கூட நீ இருக்கும்படி கொடுத்த அந்த ஸ்திரீயானவர் எனக்கு கொடுத்தா நான் அதை என்ன செஞ்சுட்டேன், புசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப ஸ்திரீ கிட்ட போய் கேட்கிறார், ஸ்திரியை ஏன் இப்படி நீ செய்தாய் அப்படின்னு கேட்கும் பொழுது, சர்ப்பம் என்ன செய்தது, வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி சர்ப்பத்து மேல என்ன செஞ்சுட்டான்,
பலி கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவர்களை சபித்து அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன செஞ்சிட்டாரு? வெளியே துரத்தி விட்டார். அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம கிட்ட பேசவே அவர் விரும்பல, நம்மளை விசாரிக்கவே அவர் விரும்பல. கவனிக்கிறீங்களா? நான் வந்து எதுவும் கேட்க மாட்டேன், நான் உன்னை வந்து விசாரிக்க வேண்டிய அவசியமே எனக்கு என்ன செய்யல இல்ல. நம்ம பிள்ளைகள் சொல்லுவோம், பாரு இங்க போகாத, அதை பண்ணாத, மீறி நடந்தா அதனால வர்றதுலாம் நீதான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும்பா அப்படின்னு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம். அந்த பிள்ளை கேட்டு நம்ம பக்கம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம போய் என்ன செய்வோம், நிற்போம். ஆனா நம்ம பேச்சை கேட்காம அந்த பிள்ளை அது இஷ்டத்துக்கு போயிட்டு நாளைக்கு கண்ணை கசைட்டு வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால என்ன செய்ய முடியும்? நான் உன்கிட்ட தான் அப்பவே என்ன செஞ்சேன் சொன்னேன், இப்ப கேட்டே இப்ப என்ன செய்ய முடியும்? நீ தான் அதை என்ன செஞ்சாகணும், அனுபவிச்சாகணும். அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இந்த பூமியில இருக்கும் பொழுது இந்த வேதத்தை நான் உனக்கு நிறைய பரிசுத்த ஆவியின் மூலமா போதிச்சேன், நீ கேட்கல. நான் எவ்வளவுதான் உனக்கு தயவு பாராட்டிட்டே இருக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு நான் உனக்கு திரும்ப கொடுத்துட்டே இருக்க முடியும்? நல்ல வார்த்தையில பேசுங்க, நல்ல கிரியைகளை செய்யுங்க, இருதயத்துல வஞ்சகத்தை என்ன செய்யாதீங்க, வைத்துக் கொள்ளாதீங்க. எத்தனை முறை நான் உனக்கு சொல்றது, நீ கேட்கவே இல்லை. பரவாயில்ல, நீ எப்படி செய்யறியோ அதற்கான பலன் கூட என்ன செய்யுது, வருது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன, நீ ஏன் இந்த காரியத்தை செஞ்சேன்னு நம்மகிட்ட அவர் என்ன செய்ய மாட்டாரு, விசாரிக்க மாட்டாரு. நம்ம கிட்ட வந்து நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. நம்ம நல்ல காரியங்களை செய்தா நல்ல கனிகளை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தவறான காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அதற்கான பலனை தான் நம்ம என்ன செய்ய முடியும். ஆண்டவர் இதனால தாங்க முடியாது, என்னாலும் இப்ப என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது, நீ அதை என்ன செஞ்சுதான் ஆகணும், அனுபவித்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லாமல் அவர் சொல்லுகிறார். அவனவன் கிரியை தக்கதான் பலன் என்னோட என்ன செய்யுது, வருது. நீ இப்போ பூமியில வாழும் பொழுது எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறாய் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கல்லர், இரண்டு கல்லரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் தூக்கி எல்லாம் செஞ்சிருக்காங்க, போட்டுருக்காங்க. இப்ப இவன் யாருக்கு துணையா நிக்கிறான், ஒரு கல்லன் யாருக்கு துணையா நிக்கிறான், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துணையா நிக்கிறான். ஏன்னா எல்லாருமே இயேசுவை ஒதுக்கும் பொழுது அவன் சொல்றான், நீர் வரும் பொழுது என்னை என்ன செய்யணும், நினைத்தரணும். நம்ம எல்லாம் நம்ம செய்த கிரியைக்கு தக்கதான் பலனை அனுபவிக்கிறோம். ஆனா இவரு எந்த பாவத்தையும் என்ன செய்யல, செய்யவே இல்லையே அப்படின்னு அறிக்கை பண்ணினதுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்று என்னோடு கூட நீ எங்கே இருப்பார், பரதேசியில் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும், இப்பதான் நம்மளுக்கு வாய்ப்பு. கர்த்தருக்கு பிரியமா, வேதத்துக்கு பிரியமா, வேதத்தை கை கொண்டு வாழ்வதற்கு இதுதான் நம்மளுக்கு காலம், தருணம், சமயம். இப்ப நம்ம விலகி போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், தடுக்கவும் மாட்டார், நிறுத்த மாட்டார், ஒண்ணும் செய்ய மாட்டார். சொல்லுவாங்க, யானை தன் தலையில என்ன மாதிரி கொண்டு போடுமா, மண்ணை வாரி கொண்டு என்ன செய்யணும், போடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா இப்ப உலகம் எனக்கு மேன்மையா இருக்கு, என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு துணையா நிற்பாங்க, எனக்கு தெரிந்தவங்க எனக்கு பக்கபலமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை விட்டு நம்ம விலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதன் நிமித்தமாக செய்கிற ஒவ்வொரு செயலுக்கான பலன் நிச்சயமா செய்கிறவர்களை வந்து சேரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய வேதம் அப்படி செய்ய சொல்லியிருக்கா, அதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். வேதம் சொல்லி இருக்கு அப்படின்னா நம்ம அதன்படி நடக்கலாம். அப்படி வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படும் பொழுது நம்ம அவங்களுக்கு துணையா நிக்கலாம். ஆனா வேதத்தை விட்டு விலகி ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நம்ம துணையாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. அப்ப நம்ம என்ன செய்து கொள்ளணும், ஒதுக்கி கொள்ளணும். அல்லேலூயா. தீய நோக்கம் என்னது, பாவம். தீவினைக்கு துணை போவது சொல்லுங்க, தீய நோக்கம் பாவம். தீவினைக்கு துணை போவது என்னதுதான், பாவம் தானே. பாவமா இல்லையா? இந்த பலி செலுத்துவாங்க பாருங்களேன், ஐஸ்வர்யவான் யாரும் பலி செலுத்துவாங்க,
தன்னுடைய பலனுக்கு தக்கதான ஒரு காலை என்ன செய்வாங்க, குடிச்சிட்டு வருவாங்க. கவனிக்கிறீங்களா? ஐஸ்வர்யவான் பலி செலுத்தணும்னு சொன்னா எதை கொண்டுட்டு வருவான்? ஒரு பெரிய காளையை கொண்டுட்டு வருவான். ஆனா தரித்திரன் பலி செலுத்துவதற்கு எதை கொண்டு வருவான்? காட்டு புறாவை கொண்டுட்டு வருவான். எது பெருசு? எது பெருசு? நீங்க பேசுங்க. எது பெருசு? காட்டு இல்ல, பெருசே இல்ல, ரெண்டுமே பலிதான். அவன் அவன் சக்திக்கு தக்கன என்ன செஞ்சுட்டு வரான். ஆனா பலி ஒண்ணுதான். பலி என்னது? ஒண்ணுதான். ஒருவர் 100 பேரை கொலை செஞ்சுட்டான். நான் அப்பதான் ஒருத்தவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காலத்தை செஞ்சேன். ரெண்டும் ஒண்ணுதான் கர்த்தருடைய பார்வையில். இவன் காளையை கொண்டுட்டு வந்தாலும் சரி, இவன் காட்டு புறாவை கொண்டுட்டு வந்தாலும் சரி, 2 பேரும் என்னதான் செய்யறாங்க? பலிதான் செலுத்துறாங்க. அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யம் இருப்பதனால காளையை கொண்டுட்டு வரான், இவன் தரித்திரனா இருக்கிறதுனால காட்டு புறாவை கொண்டுட்டு வரான். ஆனா ரெண்டுமே என்னதுதான்? ஒண்ணுதான். பெருசு சிறுசு இல்ல. அதே போல அவங்க நிறைய முறை தப்பு பண்ணிட்டாங்க. நான் இப்பதானே தப்பு பண்ணிட்டேன். இல்ல, தப்பு தப்பு, பாவம் பாவம். அல்லேலூயா. இந்த முறை மட்டும் யாருக்கு தெரியும்? இந்த முறை நம்ம தப்பு பண்ணதுக்கு பிறகு தேவன் வந்துட்டாருன்னா, இவ்வளவு நேரம் நான் நல்லா இருந்தேனே ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நான் உனக்கு பிரியமா தானே வாழ்ந்தேன். அந்த 5 புத்தி இல்லாத சகோதரிகள் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. ஆனா அவர் வர்ற நேரத்துல இவங்க வெளியில என்ன வாங்க போனாங்க, அவர் வந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. இப்ப போயிட்டு நாங்க உன்னை எனக்கு என்ன செய்யாது தெரியாதுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் படிக்கும் பொழுது பயம் வருதா? ஒரே ஒரு ராஜா மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரத்துல 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாக இருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பேர்சேபா பட்டணத்தால் அவன் தாயின் பேர் சிபியா. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. ஆரம்பத்துல இந்த யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி செஞ்சிருக்கிறான்? செம்மையான காரியத்தை செய்திருக்கான். காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இருபத்தி 5வது வசனம், அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பிறகு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரன் இரத்த பலி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்து போன அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. அல்லேலூயா. ஆனா இவன் யாரு? ராஜா. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை ஆரம்பத்தில் செய்தான். கடைசியில அந்த அதிகாரத்தில் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாததுனால ராஜாக்கள் அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல அவனை கொண்டுட்டு போய் என்ன செய்யல? அடக்கம் பண்ணல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஆரம்பத்துல கர்த்தருக்கு பிரியமா நடந்துட்டு அதவே நம்ம நினைச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அணு தினமும் நம்ம கர்த்தருக்கு பிரியமா நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். ஏன்னா எந்த நேரத்துல வருவேன்னு அவர் நமக்கு என்ன செய்யல சொல்லுதானே. நம்மை யாரும் இல்லாத பொழுது தேவன் தேடி வந்தார் என்றால், யாரும் இல்லாமல் இருக்கிறவர்களை நாம் தேடி போக வேண்டும் என்பதற்காகத்தான். இருக்கிறவர்களை தேடி போக வேண்டும் என்பதற்காக அல்ல. வேதத்தின்படி ஒருவர் வாழும் பொழுது அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறார்கள் என்றால், வேதத்தை அறிந்த நாம் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா வேதத்தை விட்டு விலகி செல்கிறவர்களுக்கு துணையாக நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்படி போனா ஆண்டவர் தடுக்க மாட்டார், விட்டுடுவார். ஏன்னா அவங்க செய்யறதுக்கு தக்கதான பலன் அவங்களே என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. அனுபவிக்கும் போது எனக்கு இது வேண்டாம், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது,
நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் என்ன செய்யலாம், மறிக்கலாம். ஆனா நம்ம பாவியா இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்காக மறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். நாம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறோமா? நாம் ஒன்றுமில்லாத போது நம்மை அவர் தேடி வந்தார். ஒன்றுமில்லாமல் இருக்கிற நம்மை நாம் யாரையாவது தேடி போறோமா? ஒரு ஸ்தோத்திரம், ரொம்ப சோர்வா கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது அவர் வார்த்தை மூலமாக நம்மை அவர் பலப்படுத்தினார். நம்முடைய வார்த்தை மூலமாக மற்றவர்களை நம்ம பலப்படுத்துறோமா? அல்லேலூயா. அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவனவன் என்ன செய்வான், அனுபவிப்பான். அப்ப நம்ம எப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம செய்கிறோம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயம் சத்தியத்துல நிறைந்திருந்தா நீங்க பேசுவது என்ன, எதைத்தான் பேசுவீங்க? சத்தியத்தை தான் பேசுவீங்க. சத்தியத்தின் மட்டும் தான் நீங்க என்ன செய்வீங்க, நடத்துவீங்க. அல்லேலூயா.